தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிக் பாஸ் ஜூலியோட கம்ப்ளீட் வெட்டிங்காக இருக்கட்டும், என்கேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா லுக்கும் நீங்கள் தான் பண்ணீங்க. எப்படி அவங்க உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணாங்க? ஜெயம்மா, இந்த டேட் என்கேஜ்மெண்ட்டு, இந்த டேட் மேரேஜ், இந்த டேட்டில் இது நிக்கா நடக்குது, ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அதோட ஃபோனை வச்சவங்க தான். என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி தான் அவங்க என்கிட்டயே பேசுகிறாங்க. எந்த ஒரு ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணணும், என்ன மாதிரி ஜுவல்ஸ் போகணும், என்ன ஒன்றுமே என்னை கேட்கல. எல்லாமே உன் பொறுப்பு. கிறிஸ்டியன் வெட்டிங்கும் வச்சுருந்தாங்க, நிக்காவும் வச்சுருந்தாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த நிக்கா லுக் எடுத்த மாதிரி அழகாக காஜல், கண்ணுக்கு போல்டாக ஐலைனர், ஸோ அதெல்லாம் நம்ம போல்டாக கொடுத்துட்டு கிறிஸ்டின் லுக் வந்து கொஞ்சம் ஸ்மூக்கியாக போயிடலாம். இந்த மாதிரி ஜூலி மேம் வந்து எனக்கு டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுடா, மேரேஜ்னு சொன்னாங்க. ஓகே மேம்னா யாருன்னா உங்கள் சாரு தான் அப்படின்னாங்க. எனக்கு அந்த நிமிஷம் ஷாக் தான் ஆச்சு. எங்கள் சார் இவ்வளோ நாள் எனக்கு சாருன்னு தானே நீங்கள் சொன்னீங்க. எங்களுக்கு அவர் மேனேஜர் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும். ஸோ ஜூலி மேம்க்கு எந்த ஒரு மேக்கப் பண்ணுறப்ப கலாய்ப்பேன். சாருன்னு தானே சொன்னீங்க, இப்போ ஹஸ்பண்டா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நான் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. ரூம்க்கும் நீங்கள் தான் மேக்கப் பண்ணி நம்ம தான் பண்ணி. ஓகே, அவரோட ப்ரிஃபரன்ஸ் என்னவா இருந்துச்சு? அவரும் எதுவுமே கேட்கல. நான் கேட்டேன், சார் மேக்கப்புக்கு ஹேர் செட் பண்ண கூட்டிகிட்டு வரணுமா அப்படின்னு. சரி கூப்பிட்டு வந்துரு, அவ்வளோதான். ரெண்டு பேருமே ஜாலியாக ஃபன்னாக போகும். அவங்களும் ரொம்ப கேரிங்காக இவங்களை பார்த்துப்பாங்க, இவங்களுக்கு என்ன தேவையோ கேரிங்காக பார்த்துப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே வெட்டிங் பிஸியில் ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க. கொஞ்சம் டென்ஷனாகவும் போச்சு. ஏன்னா நம்ம பிக் பாஸில் அவங்கள பார்த்துருக்கோம். அவங்க அப்போ ஒரு லுக்கில் இருப்பாங்க. இப்போ பார்க்குறப்போ இன் ஃபியூ இயர்ஸ் அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் டிராஸ்டிக். எதுனா பண்ணியிருப்பாங்களோ, எதுனா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்களா? என்ன பண்ணிருக்காங்க? நேச்சுரலாகவே அழகாக இருக்காங்க. ஸ்கின் கிளியராக, ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறாங்க. சன்ஸ்க்ரீம் அதெல்லாம் போட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. மற்றபடி ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜெயலட்சுமி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். அண்ட் சொல்லுங்கள், நீங்கள் ஜூலியோட கம்ப்ளீட், நம்ம பிக் பாஸ் ஜூலியோட கம்ப்ளீட் வெட்டிங்காக இருக்கட்டும், என்கேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா லுக்கும் நீங்கள் தான் பண்ணீங்க. அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். எப்படி அவங்க வந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பாண்டாக இருக்கட்டும், எப்படி அவங்க உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணாங்க? ஜூலி மேமை விட அவங்க ஹஸ்பண்ட் தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூலி மேம்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு மேக்கப்புக்கு மட்டும் கூப்பிடுவாங்க ஷோஸ் போகிறப்ப. ஸோ அந்த ஷோஸ் போகிறப்ப நம்ம மேக்கப் பண்ணுறப்ப என்னோடய மேக்கப் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அகைன் அவங்க எந்த ஷோஸ் போனாலுமே என்னை ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்க சிஸ்டர் வெட்டிங் ஃபேமிலியில் வந்துச்சு. ஸோ அது ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அந்த ஒர்க் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவங்க வெட்டிங் புக் ஆச்சு. அவங்க வெட்டிங்க்கு வந்த உடனே அவங்க டைரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. ஜெயம்மா, இந்த டேட் என்கேஜ்மெண்ட்டு, இந்த டேட் மேரேஜ், இந்த டேட்டில் இது நிக்கா நடக்குது, ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அதோட ஃபோனை வச்சவங்க தான். என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி தான் அவங்க என்கிட்டயே பேசுகிறாங்க. எந்த ஒரு ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணணும், என்ன மாதிரி ஜுவல்ஸ் போகணும், என்ன ஒன்றுமே என்னை கேட்கல. எல்லாமே உன் பொறுப்பு, நீ பார்த்துக்கோ. ஓகே. ஸோ கம்ப்ளீட்டாக நான் தான் பண்ணேன் அவங்களுக்கு. அவங்களோட இதுதான் என் காஸ்டியூம், சாரீ என்கேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க. அனுப்புனதும் நானாக ஜுவல்ஸு 2 ஆப்ஷன் வச்சேன். 2 ஆப்ஷன் ஓகே, இது எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொன்னாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஹேர் ஸ்டைல் என்ன போகிறோம் எதுவுமே கேட்கல. ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்தாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் தான் நம்ம போகலாமா மேம், எல்லாமே உங்ககிட்ட விட்டுறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நான் உட்காந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க. மேரேஜுமே அதே தான், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கல்ல. ஸோ ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்தாங்க. அவங்க கேட்டாங்க, மேம் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு தெரியாது ஐயா, எதுனாலும் உங்கள் பொறுப்பு தான். ஐ மேக்கப் ஏதாச்சும் இருக்கா, லிப்ஸ்டிக், என்ன இதெல்லாம் கேட்காதீங்க, நீ என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்வாங்க. நம்ம பண்ணிட்டோம் எல்லாமே. ஓகே. அந்த ஏன்னா நிறைய பேர் பின்ட்ரெஸ்ட்டோ இல்லைன்னா செலிபிரிட்டி லுக் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கேட்பாங்க, இதுதான் வேணும் ரெஃபரன்ஸ், இப்படி தான் ஹேர் டூ வேணும். எதுவுமே அவங்க கேட்கல. என்ன ஜுவல்ஸ் போடுறோமோ அதை போட்டுக்கிட்டாங்க. என்ன ஹேர் டூ பேக்கில் பண்ணணும், அந்த ஹேர் டூ காட்டுங்க, ஒரு ஃபோட்டோ, எதுவுமே அவங்க கேட்கல. ஐ மேக்கப் என்ன பண்ணுற, லிப்ஸ்டிக் என்ன பண்ணுறோம், ஹேர் டூ என்ன ஃப்ளவர் வாங்கியிருக்க, எதுவுமே கேட்கல. ஃப்ளவர்ஸ், ஜுவல், எல்லாமே நான் பார்த்துக்கினது தான். உங்க மேல அவ்வளோ ட்ரஸ்ட். பிகாஸ் நீங்க ஸ்டார்டிங் அவங்களுக்கு ஷோஸ்ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணனால லைக் ஒரு 2-3 இயர்ஸ் நீங்க அவங்களுக்கு நானா மேம் ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ அனுப்புங்க மேம், மேம் ஏதாச்சும் ஒரு ஜுவல்ஸ் எந்த மாதிரி வேணும்னு அனுப்புங்க மேம் கேட்போம். ஜெயாம்மா உன் பொறுப்பு, என்ன கேட்காத, நீ என்ன கொண்டு வரையோ வா, என்ன பண்ணுறியோ பண்ணு மேம், ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள், அதெல்லாம் இல்லை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. எவ்வளோ வருஷம் கூட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க?
ஒரு 2-3 ஷோஸ்க்கு ஒர்க் பண்ணோம். அதோட அவங்க சிஸ்டர் வெட்டிங்க்கு நான் ஒர்க் பண்ணேன். அதோட இப்போ அவங்க வெட்டிங்க்கு ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்ல உங்களுக்கு. நைஸ். ஆனால் வந்து பிகாஸ் ஐ ஹேட் அ கொஸ்டின், எல்லாருக்குமே அந்த ப்ரிஃபரன்ஸ் ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து ஒரே கொஸ்டினில் முடிச்சிட்டீங்க, லைக் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ். என் மொபைலில் மெசேஜ் இருக்கும் பாருங்க, மேம் ஏதாச்சும் ஒன்று கொடுங்க, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க, நான் அதை பண்ணி கொடுக்குறேன், நீ பார்த்துக்கோ, என்னை கேட்காத அப்படின்ட்டு. அந்த என்கேஜ்மெண்ட் டேட்டு வெட்டிங் டேட்டு எனக்கு மெசேஜ் பண்ணி நிறுத்தினவங்க தான். என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி தான் நான் அவங்கள பார்க்குறேனே. நான் டைமிங் என்ன, லொக்கேஷன் என்னன்றது மட்டும் ஒரு மெசேஜ் பண்ணாங்க. அன்றைக்கி ஈவெண்ட் அப்போ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. எந்த மாதிரி ஃபோட்டோஸோ இந்த மாதிரி ஜுவல்ஸ் வேணுமா எந்த ஒரு மெசேஜுமே அவங்களுக்கு இருக்காது. ஸோ ரொம்ப ஸ்வீட் அவங்களுமே. அவ்வளோ நம்பிக்கை உங்க மேலே வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து எப்படி அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்க? ரைட் ஃப்ரம் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், வெட்டிங்காக இருக்கட்டும், ரிசப்ஷன் லுக்காக இருக்கட்டும், அவங்களோட கிறிஸ்டியன் வெட்டிங்கும் வச்சுருந்தாங்க, நிக்காவும் வச்சுருந்தாங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிக்காவில் மட்டும்தான் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக ஒரு கலர், மற்றது எல்லாமே ஒயிட் பேஸ்டல் ஷேட்ஸ் தான் இருந்துச்சு, பிங்க் ஷேடு அந்த மாதிரி தான் இருந்துச்சுல. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஈவெண்ட்ஸ்க்கும் நீங்கள் எப்படி வந்து இந்த மேக்கப் அவங்களுக்கு இப்போ சூட் ஆகும் அப்படின்னு நீங்கள் இப்போ எப்படி நம்ம fix பண்ணீங்க? நிக்கா போகிறோன்னா அந்த நிக்கா லுக் எடுத்த மாதிரி அழகாக காஜல், கண்ணுக்கு போல்டாக ஐலைனர், ஸோ அதெல்லாம் நம்ம போல்டாக கொடுத்துட்டு, நான் கிறிஸ்டின் லுக் வந்து கொஞ்சம் ஸ்மூக்கியாக போயிடலாம். சாஃப்ட் ஐ மேக்கப், சாஃப்டாக லிப்ஸ்டிக்கு, நம்ம ஒரு லுக்கு ஒரு மாதிரி பண்ணோம். அப்புறம் ரிசப்ஷனுக்கு ஒரு லுக் பண்ணோம். உங்களுக்கு அதில் பிடிச்ச லுக் எது? 3மே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க நிக்கா இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த லொக்கேஷன் எல்லாமே கிறிஸ்டின் லுக் எது போட்டாலுமே 3மே மேம்க்கு சூட் ஆகி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவே நாங்கள் கிறிஸ்டின் வெட்டிங்க்கே மார்னிங் 7 o'clock பண்ணோம் மேக்கப். நைட்டு ஒரு 11 o'clock வரைக்கும் நல்ல ஸ்டே. மேமோட ஸ்கின்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், கிளியராக நல்ல மேக்கப் ஸ்டேவாகவும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பிக் பாஸ்ல அவங்கள பார்த்துருக்கோம், அவங்க அப்போ ஒரு லுக்கில் இருப்பாங்க. இப்போ பார்க்குறப்போ இன் ஃபியூ இயர்ஸ் அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் டிராஸ்டிக். நம்ம பார்த்த ஜூலியா இவங்கங்கிற மாதிரி அவ்வளோ டிராஸ்டிக்காக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. அது பார்க்குறப்போ சிலவங்களுக்கு தோணும், எதுனா பண்ணியிருப்பாங்களோ, எதுனா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்களா, என்ன அவங்க பண்ணியிருக்காங்க. நேச்சுரலாகவே அழகாக இருக்காங்க. ஸ்கின் கிளியராக, ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறாங்க, சன்ஸ்க்ரீம் அதெல்லாம் போட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. மற்றபடி எந்த ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ண மாதிரி ஸ்கின்ல தெரியாது. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்களா என்னென்ன ஸ்கின் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு? சன்ஸ்க்ரீன்ஸை டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண ஸ்கின்னு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சன்ஸ்க்ரீனா? ஓ, ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி. ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும், ஒரே ப்ராடக்ட்ஸ் போகாத, ஸ்கின் கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த பிரைட்ஸ்ன்னு வந்துட்டாலே ஒரு ரொட்டீன் ஸ்டார்டிங்கில் ஒன்று வச்சுடுவாங்கல்ல, இந்த ரொட்டீன்லாம் நான் பண்ணிட்டா அன்னைக்கு என்னோட டே அன்னைக்கு நான் கொஞ்சம் க்ளோயிங்காக இருப்பேன், அந்த மாதிரி அவங்க எதனா ரொட்டீன் வச்சுருந்தாங்களா? அவங்க எனக்கு வெட்டிங் வரைக்கும் நான் எந்த கான்டாக்ட்டுமே கிடையாது. அதான் சொன்னல, எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணணும், மேக்கப், ஜுவல்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த காஸ்டியூமுக்கு இந்த ஜுவல்ஸ் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டோம். என்கேஜ்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி போயிட்டோம். எல்லாமே என்னோட சாய்ஸில் விட்டுட்டாங்க ஃபுல்லாக. என்ன ஒரு கேள்வி, நம்ம நார்மலாக பிரைட்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஒரு 100 மெசேஜாச்சும் வந்துடும். என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுறீங்க, என்ன எனக்கு ட்ரெஸ் போட போகிறீங்க. அவங்க ஒரே ஒரு இதுதான் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு அவங்கக்கிட்ட அவங்க சாய்ஸ்லேயே விட்டுடணும். நம்ம அந்த கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டா அவங்க என்ன பெஸ்ட்டாக பண்ணணுமோ நம்மளுக்கு அந்த பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால நான் எப்போவுமே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைல் யாரையுமே நான் கேள்வி கேட்க மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எனக்கு பண்ணுங்கள், நான் உட்காரேன். உங்களுக்கு தெரியாதது வேறு யாருக்கும் தெரிய போகிறதில்ல அப்படி அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களோட என்கேஜ்மெண்ட் அப்போ தான் ஓகே இவங்க வந்து ஒரு இன்டர் ரிலீஜன் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த கப்புளுமே வந்துட்டு உங்களுக்கு அவர்கிட்ட இருந்தா உங்களுக்கு தெரியும்ல? ஆமாம், ஃபஸ்ட்டு அவரை தான் எனக்கு அவங்கள தான் தெரியும். ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லவ்லி ஒரு க்யூட்னஸ் இருக்கும்ல, நீங்கள் அதை எப்படிலாம் விட்னஸ் பண்ணீங்க? எனக்கு அவங்க லவ் ஸ்டோரியோ எதுவுமே எனக்கு தெரியாது. என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஜூலி மேம் வந்து எனக்கு டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுடா, மேரேஜ்னு சொன்னாங்க. ஓகே மேம்னா யாருன்னா உங்கள் சாரு தான் அப்படின்னாங்க. எனக்கு அந்த நிமிஷம் ஷாக் தான் ஆச்சு. எங்கள் சார் இவ்வளோ நாள் எனக்கு சாருன்னு தானே நீங்கள் சொன்னீங்க. எங்களுக்கு அவர் மேனேஜர் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும். ஸோ ஜூலி மேம்க்கு எந்த ஒரு அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு லவ் இருக்க மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது. லாஸ்ட் வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணால் அந்த பிளேஸ்க்கு வருவாங்க, ஒரு மேனேஜர் மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அந்த சொன்னதும் எனக்கே அந்த டைம் கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. நீங்கள் தான் அவர் வந்து ஜூலி மேம்க்கு மட்டும் இல்லை, ஸோ நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கும் எனக்கு மேக்கப்புக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு போய் மேக்கப் பண்ணணும், ஸோ அவங்க கேட்டாங்கன்னு சொன்னதால நான் ஓகே, அவர் அந்த ஃபீல்டில் இருக்கிறதால எனக்கு அப்படி தான் தெரியும்.
ஓகே. ஸோ அதுக்கு உங்களுக்கே வந்து ஆமா engagement என்கேஜ்மெண்ட் அப்பதான் அப்பதான் தெரியும். தெரிஞ்சிருக்கீங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு டேட் கொடுத்தாங்க. அப்பதான் இவரு தான் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு. அவரும் என்கிட்ட சொன்னது கிடையாது, ஜூலி மேமும் சொன்னது கிடையாது. அப்படியே பிரைவேட்டா வச்சுட்டு கடைசியில அது எப்போ பெர்மனன்ட் ஆகுதோ அப்ப நாங்க வந்து ஆமா. சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க கேட்டீங்களா அவங்க கிட்ட? கேட்பேன், மேக்கப் பண்றப்ப கலாய்ப்பேன். சாருன்னு தானே சொன்னீங்க, இப்போ ஹஸ்பண்டா அப்படின்ட்டு. ஆமா, அந்த அளவுக்கு நான் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. ஓகே, நைஸ். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு லுக் பண்ணிவிட்டு இப்போ அவர் பார்க்குறேன்னா அவரோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஒரு நிக்காவோட பிரைடல் லுக் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நம்ம எப்போவுமே வந்துட்டு ஹிந்து பிரைட்ஸ் நிறைய பார்த்துருக்கோம், நிக்கா பிரைட்ஸ் அவ்வளோ நம்ம பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஜூலி தான் நானே விட்னஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்காங்க. ஸோ அவங்களோட நிக்கா அந்த லுக்குக்கு வந்து அவரோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அதுவும் அவங்க சாரோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? சாரும் மேக்கப் பிஸி, அவங்களும் பிஸி. லுக் பார்த்தாங்க, அழகா இருக்காங்க. எப்பவுமே ஒரே ரியாக்ஷன் தான் கொடுத்துருவாரு, பெரிய ரியாக்ஷன் கிடைக்காது. ஓகே, பிகாஸ் அந்த ரியாக்ஷனே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருந்தால் அங்கேருந்தே சொல்லுவார். ஸோ இது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலான்ட்டு. மீதி எல்லாமே நல்லா இருக்குல்ல, செட்டில் ஆகிடும், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார். க்ரூம்க்கும் நீங்கள் தான் மேக்கப் பண்ணி? நம்ம தான் பண்ணி. ஓகே, அவரோட ப்ரிஃபரன்ஸ் என்னவா இருந்துச்சு? அவரும் எதுவுமே கேட்கல. நான் கேட்டேன், சார் மேக்கப்புக்கு ஹேர் செட் பண்ண கூட்டிகிட்டு வரணுமா அப்படின்னு. சரி கூப்பிட்டு வந்துரு, அவ்வளோதான். நீ எனக்கு மேக்கப் பண்ண போறியா, ஹேர் ஸ்டைலிஸ்ட் யாருனா இருக்காங்களா, எதுவுமே கேட்கல. அவ்வளோதான், கூட்டிகிட்டு வரட்டுமா, கூட்டிகிட்டு வந்துருமா, ஃபோன் வச்சுருவாங்க. நான் தான் ஒரு 100 ஃபோன் அடிக்கணுமே கண்டி, அவங்க 2 பேர் சைட்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கூட வராது. என்ன பண்ண அவ்வளோ 100% என்னை நம்பி அந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நான் பெஸ்ட்டாக என்ன பண்ணணுமோ என்னால் முடிஞ்சது பண்ணி கொடுத்துட்டேன். அண்ட் ஜூலி, அவங்களோட ஃபீட்பேக் என்னவா இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் அவங்களோட பிக் டேஸ்க்காக நீங்கள் பண்ணது ஈச் அண்ட் எவ்ரி லுக்குமே நீங்கள் வந்து இவங்களுக்காகவே நீங்கள் செதுக்கியிருக்கீங்கல்ல. ஸோ அதுக்கு அவங்களோட ரியாக்ஷன் ஒன்று இருந்திருக்கும், அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் ஒன்று வரும்ல. அவங்க அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஜெயாமா பண்ணியா, சூப்பர், ஜெயாமா எடுத்துட்டாங்களா, பண்ணால் நல்லா தான் இருக்கும். அந்த ஒரே ரியாக்ஷன் தான் எல்லாத்துலேயுமே கொடுப்பாங்க. அவங்க சைட்லேருந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு இந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரி எதுனா? அந்த மாதிரிலாம் எதுவும் எல்லாமே எனக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாங்க லாஸ்ட்டாக. அது அவங்களோட ஒரு கம்ப்ளீட் லுக். உங்களுக்கு அந்த 2 கப்புளையும் பார்க்குறப்ப என்ன தோணுச்சு? 2 பேருமே சூப்பராக இருக்கும், கப்புள்ஸ் அழகாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கம்பேட்டபிலிட்டி நம்ம அங்கே பார்த்துருப்போமே, எதனா மேக்கப் பண்ணுறப்போ அவர் வந்து எதனா பேசுறது. 2 பேர் 2 பக்கம் வேறு ரியாக்ஷனில் இருந்தாங்க. ஜாலியாக ஃபன்னாக போகும். அவங்களும் ரொம்ப கேரிங்காக இவங்களை பார்த்துப்பாங்க, இவங்களுக்கு என்ன தேவையோ கேரிங்காக பார்த்துப்பாங்க. ஸோ 2 பேருமே வெட்டிங் பிஸியில் ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க. அதுவும் ரிலாக்ஸாகவும் போச்சு, கொஞ்சம் டென்ஷனாகவும் போச்சு, ஜாலியாக ஃபன்னாகவும் போச்சு. அதுவும் அவங்க வந்துட்டு அந்த ஜுவல்ஸ் பாக்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டா கூட என்ன ஜுவல் எடுத்துகிட்டு வந்து கூட இப்படி பார்க்க மாட்டாங்க. அது எடுத்து நம்ம நெக்கில் போடுறப்ப தான், ஓ இந்த ஜுவல்ஸ் தான் போடுறியா, இந்த மேக்கப் தான் பண்ணுறியா, இப்படி ஒரு மிரரை பார்க்கறது, ஹேர் ஸ்டைல் செட் எதுவுமே பண்ணலை. அவங்க உட்காந்தாங்க, என்ன பண்ணுறோமோ பண்ணிக்கிட்டாங்க, ஹேர் முடிச்சிட்டாங்க, கண்ணாடியில் பார்த்தாங்க, ஓகே சூப்பர், ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு போயிடலாம், அவ்வளோதான். அண்ட் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த லுக்ஸை வந்து இன்னும் உள்ளே போய் டெப்த்தாக போய் அதை டீகோட் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குது. வென் கம்ஸ் டு என்கேஜ்மெண்ட் அவங்க வந்து ரொம்ப சட்டிலாக ஒரு லாவெண்டர் கலர் சாரின்னு நினைக்கிறேன், அது ஒரு ஒர்க்டு சாரி ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கான ஒரு லுக்காக இருக்குது, அதுவுமே ஒரு மாதிரி சட்டிலாக ஒரு மாதிரி ஸ்மூத் லுக்காக ஒன்று இருந்துச்சு. அது நீங்கள் எப்படி வந்து ஓகே இவங்களுக்கு இது நல்லாயிருக்கும், இல்லைன்னா நீங்கள் எங்கேருந்து இந்த ரெஃபரன்ஸில் எடுப்பீங்க? அவங்க என்கேஜ்மெண்ட்டுன்றதால மார்னிங் நடக்கிறதால மார்னிங்க்கு ஏற்ற மாதிரி எப்படி போகலாம், சட்டிலாக கொஞ்சம் ரொம்ப ஹெவியாகவும் போயிடக்கூடாது. நைட்டில் போடுற மேக்கப் வேறு மாதிரி இருக்கும், பகலில் போடுற மேக்கப் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சட்டிலாக எல்லாம். ஹேர்டு வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போயிடலாம், ஏன்னா அவங்களுக்கு அடுத்து நிக்கா இருக்குது, அதுக்கு அடுத்து நம்ம கிறிஸ்டின் வெட்டிங் இருக்குது. ஸோ அவங்க இதில் ஒரு ஹேர் ஸ்டைல் கொடுக்கலாம், அதில் ஒரு ஹேர் ஸ்டைலு, 3 ஹேர் ஸ்டைல் இது பண்ணலாம். நானாக ஐடியா பண்ணி மேம்க்கு பண்ணி கொடுத்தது தான். மற்றபடி அவங்களாம் எனக்கு 3 வேறு வேறு லுக் வேணும், வேறு வேறு மாதிரி ஸ்டைல் வேணும், எதுவுமே நான் கேட்கல. 3மே நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. when it comes to நிக்கா லுக்கும் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம்? நிக்கா லுக்கு மேம் வந்து இப்போது லாஸ்ட்டாக ஒரு 2-3 பிரைட்ஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி நிக்கா வெட்டிங்ஸ்னால் நம்ம பிரைட்ஸ் ப்ரொஃபைல் அப்லோட் பண்ண விட மாட்டாங்க, ஃபேஸ் காட்டக்கூடாதுன்னு. ஸோ மேம்க்கு போட்டதால கொஞ்சம் தெரிஞ்சது. இப்போ நிக்கா லுக்குன்னு வரப்போ தட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். அதில் வந்து ஜுவல்லரிஸ் ஜாஸ்தி இருக்கும், ஹேர் டூலையே ஹேர்லேயே நிறைய ஜுவல்லரிஸ் இருக்கும், நெத்தி சுட்டி வைப்பாங்க, சைடில் ஒன்று இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கப்போ அந்த ஒரு லுக்கையுமே நம்ம ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நம்ம நிறைய ரெஃபரன்ஸ் பார்ப்போம். நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எங்கெல்லாம் ஜுவல்ஸ் இந்த மாதிரி மட்டும் வேணும்னு சொன்னாங்க. ஸோ முஸ்லீம்ஸ்க்கு தேவையான மாதிரி இந்த சைடு வைக்கிறதுல மட்டும் பார்த்துக்கோமா, ரெடி பண்ணிக்கோ அப்படின்னாங்க.
சரி ஓகே மேம் சொல்லிட்டு அதில் ஒரு சைடாக வைக்கிறது ஒரு 4 ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதுவுமே எங்களோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் தான் பார்த்துக்கிட்டாரு. மேம்க்கு இது வச்சா தான் நல்லா இருக்குன்னு சொல்லி அது அவரோட பொறுப்பில் போயிடுச்சு. அவர் எது வச்சா நல்லாயிருக்கும், நீங்கள் எது வச்சா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வச்சுடுங்க சார். மணி ஹேர் ஸ்டைல் அவர் பண்ணார். ஸோ எது பண்ணால் நல்லா இருக்குமோ நீங்கள் பண்ணிவிடுங்க. நாங்கள் அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். மற்றபடி இந்த ஜுவல்ஸை மாற்றுங்க, இது வைங்க, எனக்கு நல்லா இல்லை, நெத்திச்சுட்டி இதை வைக்காது, நாங்கள் வச்சுட்டு எது அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறோமோ அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கா அதுவே போயிடலாம் அப்படி. அந்த மாதிரி தான் மேக்கப்லேயும் அதுதான் பண்ணாங்க, ஹேரும் அதே தான் பண்ணாங்க. அண்ட் இந்த இன்விடேஷன் அவங்க இன்வைட் பண்ணதுமே வந்து கமல்ஹாசன் சார் நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, சிம்பு சார் எல்லாத்துமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அங்கே இருக்கிறப்போ இவங்களெல்லாம் பார்த்தீங்களா? யாரெல்லாம் வந்திருந்தாங்க செலிபிரிட்டிஸ் எல்லாம்? செலிபிரிட்டிஸ் கொஞ்சம் பேர் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ நானுமே கிளம்பிட்டேன் அங்கேருந்து. ஸோ யாரெல்லாம் வந்திருந்தாங்க அந்த கொஞ்சம் செலிபிரிட்டிஸ்? கொஞ்சம் செலிபிரிட்டி நான் பார்த்த வரைக்கும் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணாங்க ரித்திகா, அந்த மேம் பார்த்தேன். அதுக்கப்புறம் ரோபோ சங்கர் சார் ஃபேமிலி அவங்க ஃபுல்லாக வந்தாங்க, அவங்கள பார்த்தோம். இந்த மஸ்காரா பாட்டில் அந்த மேம் பார்த்தேன். ஸோ ஒரு 4-5 ஆர்டிஸ்ட் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கும் ரொம்ப டயர்டாகிடுச்சு, ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஏன்னா நம்மளாம் கமல்ஹாசன் இன்வைட் பண்ணாங்க, அதுக்காகவே நம்ம வந்து கமல்ஹாசன் சார் பார்க்குறக்காகவே நம்ம போய் நிற்போமே, அந்த மாதிரி இல்லை நம்மளுக்கு ரொம்ப டயர்டாகிட்டதால கிளம்பிட்டோம். பிக் பாஸ் ஃபினாலேக்கும் கொஞ்சம் பேருக்கு வந்து மேக்கப் பண்ணியிருந்தீங்க. யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் பிக் பாஸ்க்கு மேக்கப்? பிரவீன் சாருக்கு பண்ணிட்டு இருந்தோம். கெமி மேம்க்கு ரெகுலராக பண்ணுவோம். ஸோ கெமி மேம் வந்து எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. அவங்க குக் வித் கோமாளியில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அவங்களுக்கு மேக்கப் ஒர்க் ரொம்ப பிடிச்சிட்டு கண்டினியூவாக ஃபுல்லாக நம்மளே அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கெமியோட மேக்கப் ப்ரிஃபரன்ஸ் என்னது எப்போவுமே? கெமி மேமும் வந்து எதுவுமே என்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறியோ உட்காந்துருவாங்க, நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்டா போதும். அவங்களுக்கு நல்லா அழகாக நீட்டாக கொடுத்துட்டா போதும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.